பாண்டவர்களுக்கு அரக்கு மாளிகை நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பு ஒரு நாள் கிருஷ்ண பகவான் துவாரகாவில் இருக்கும் தன் அரண்மனையில் மாதா ருக்மணியுடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த சமயத்தில் கிருஷ்ண பகவான் மாதா ருக்மணியிடம் அர்ஜுனனை பற்றி மிகவும் சிறப்பாக பேசிக் கொண்டிருந்தார். கிருஷ்ணர் அர்ஜுனனை பற்றி மிகவும் உயர்வாக பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த ருக்மிணி கிருஷ்ணரிடம், பாண்டவர்கள் ஐவரும் சமமான அளவில் தானே உங்கள் மீது அன்பு வைத்துள்ளார்கள். இருப்பினும் ஏன் உங்கள் மனதில் மற்ற பாண்டவ சகோதரர்களை விட அர்ஜுனன் மிகவும் நெருக்கமாக உள்ளான்? அதிலும் எப்பொழுதும் பக்தியில் சிறந்தவன் பீமன் தான் என்று சொல்வீர்கள். பீமன் பக்திக்கு முன் அர்ஜுனன் வைத்திருக்கும் இறைபக்தி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அர்ஜுனனை குறையும் சொல்லி உள்ளீர்கள். பிறகு ஏன் பக்தியில் சிறந்தவன் என்று நீங்களே சொல்லும் பீமன் உங்கள் மனதிற்கு நெருக்கமாக இல்லை? அர்ஜுனன் மட்டும் எதற்காக உங்களுக்கு இவ்வளவு பிடித்தவனாக மிகவும் உங்கள் மனதில் நெருக்கமானவனாக உள்ளான் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ண பகவான் ருக்மணியிடம், உனது இந்த கேள்விக்கு நான் பதில் அளிப்பதை விட அர்ஜுனனை சிறப்பான பதிலை சொல்வான். அதுவரை நீ பொறுமையாக காத்திரு என்றார். ருக்மணி தேவியும் சரி என்று அமைதியாக விட்டுவிட்டார். இந்த நிகழ்வு நடந்து சில மாதங்கள் கழித்து யுதிஷ்டிரன் ஹஸ்தினாபுரத்தின் பட்டத்து இளவரசனாக அறிவிக்கப்படுவான் என்ற அறிவிப்பு வந்ததும் பாண்டவர்கள் ஐவரும் தங்கள் ஆன்மீக தந்தையை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கிருஷ்ணரை சந்திக்க துவாரகாவிற்கு வந்தனர். அவர்கள் துவாரகாவிற்கு வரும் நேரத்தில் கிருஷ்ண பகவான் மாதா ருக்மணியிடம், அன்று நீ அர்ஜுனனை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது ருக்மிணி. பாண்டவர்கள் ஐவரும் இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொருவராக இங்கு வருவார்கள். அப்போது இங்கு நடக்கப் போவதை எந்த இடையூறும் செய்யாமல் நீ வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிரு என்றார். அப்பொழுது அங்கே முதலில் யுதிஷ்டிரன் வந்தான். கிருஷ்ணரும் ருக்மிணியும் அவனை துவாரகா அரண்மனைக்குள் இருக்கும் நந்தவனத்திற்கு அழைத்து சென்று அங்கே அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் தலைக்கு மேலே வானத்தில் ஒரு பறவை பறந்து கொண்டிருந்தது. கிருஷ்ணர் யுதிஷ்டிரனிடம் அந்த பறவையை காட்டி, அங்கே பார் யுதிஷ்டிரா, வானத்தில் ஒரு பருந்து பறந்து கொண்டிருக்கிறது என்றார். அதற்கு யுதிஷ்டிரன், அது பருந்தல்ல கிருஷ்ணா, குருவி. அதன் உருவத்தை வைத்து கூடவா உன்னால் யூகிக்க முடியவில்லை என்று சொன்னார். அப்படியா? உன்னுடன் பேசிக் கொண்டிருந்த பேச்சின் சுவாரஸ்யத்தில் நான் அதை சரியாக கவனிக்கவில்லை என்று சொல்லி யுதிஷ்டிரனிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு அவனை வழி அனுப்பி வைத்தார். அடுத்து பீமன் வந்தான். பீமனையும் நந்தவனத்திற்கு அழைத்து சென்று அவனுக்கும் அதே போல் பறவையை காட்டி, குருவி பறக்கிறது பார் என்றார். அதற்கு பீமன், உனக்கு என்ன கண் பார்வை மங்கிவிட்டதா கிருஷ்ணா? அன்னப்பறவையை போய் குருவி என்று சொல்கிறாயே, அதன் வெண்மையான நிறத்தை வைத்து கூடவா உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான். ஆமாம், அது அன்னப்பறவை தான், நான் தான் சரியாக கவனிக்கவில்லை என்றார் கிருஷ்ணர். பீமன் சென்றதும் நகுலன் வந்தான். அவனிடமும் நந்தவனத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவையை காட்டி, அன்னப்பறவை பறந்து கொண்டிருக்கிறது பார் நகுலா என்றார் கிருஷ்ணர். அன்னப்பறவையா? அது அன்னப்பறவை இல்லை கிருஷ்ணா, அது ஒரு புறா என்றான் நகுலன். அவனையும் வழி அனுப்பி வைத்தார் கிருஷ்ணர். நகுலன் சென்ற உடனே சகாதேவன் வந்தான். அவனையும் நந்தவனத்திற்கு அழைத்து சென்று பறவையை காட்டி, புறா பறந்து கொண்டிருக்கிறது பார் என்றார் கிருஷ்ணர். அதற்கு சகாதேவன், நீ எந்த நாடகத்தை நிகழ்த்த பறந்து கொண்டிருக்கும் கிளியை என்னிடம் நீ புறா என்று சொல்கிறாய் என்று கேட்டான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு உண்மையிலேயே அந்த பறவை பார்ப்பதற்கு புறாவை போல்தான் தெரிந்தது என்றார். பிறகு அவனையும் வழி அனுப்பி வைத்தார் கிருஷ்ணர். சகாதேவன் சென்று சிறிது நேரம் கழித்து அர்ஜுனன் வந்தான். அவனை அன்போடு அரவணைத்து வரவேற்று அவனையும் அரண்மனைக்குள் இருக்கும் நந்தவனத்திற்குள் அழைத்து சென்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நந்தவனத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அவனிடமும் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பறவையை காட்டி, இங்கே பார் பார்த்திபா, அந்த பறவை பார்ப்பதற்கு புறாவை போல் உள்ளது என்றார் கிருஷ்ணர். ஆமாம் மாதவா, அந்த பறவை புறாதான் என்றான் அர்ஜுனன். சில வினாடிகள் கழித்து, இல்லை பார்த்திபா, எனக்கு என்னவோ அந்த பறவை பருந்தை போல் தெரிகிறது என்றார். அடுத்த வினாடியே அர்ஜுனன், ஆமாம் ஆமாம், அது பருந்துதான் மாதவா என்றான். பிறகு மீண்டும் கிருஷ்ண பகவான் சில வினாடிகள் கழித்து, அந்த பறவையை நன்றாக உற்று பார்த்தால் அது கிளியாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது பார்த்திபா என்றார். அர்ஜுனன் கொஞ்சமும் தாமதிக்காமல், ஆமாம் மாதவா, தாங்கள் சொல்வது சரிதான், அது ஒரு கிளிதான் என்றான். இன்னும் சிறிது நேரம் கழித்து, நான் இதற்கு முன்பு சொல்லியதெல்லாம் தவறு பார்த்திபா, இப்பொழுதுதான் தெளிவாக தெரிகிறது, அது ஒரு காகம் என்று சொல்லி சிரித்தார் கிருஷ்ண பகவான். அதற்கும் அர்ஜுனன், உண்மைதான் மாதவா, சந்தேகமே இல்லை, அந்த பறவை ஒரு காகமே தான் என்று சொன்னான். உடனே கிருஷ்ண பகவான் பொய்கோபம் கொண்டவரை போல் நடித்து, நான் சொல்வதையெல்லாம் நீயும் அப்படியே ஆமாம் என்று சொல்கிறாயே, உனக்கென்று சுய புத்தியே இல்லையா? நீயாக எதையும் யோசனை செய்து சொல்ல மாட்டாயா என்று கேட்டார். அதற்கு அர்ஜுனன், மாதவா, எனக்கு
எனக்கு என் மீது இருக்கும் நம்பிக்கையை விட, என் அறிவின் மீது இருக்கும் நம்பிக்கையை விட உன் மீது இருக்கும் நம்பிக்கை அதிகம். நீ ஒன்றை சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். அது புறாவோ பருந்தோ கிளியோ காகமோ எதுவாக இருந்தாலும் சரி. எதுவென்று அதை சொல்கிறாயோ அது தானாகவே அந்த உருவத்திற்கு மாறும் ஆற்றல் உன் சொல்லுக்கு உண்டு. அப்படிப்பட்ட தெய்வீக தன்மை கொண்ட உன் மீதும் உன் வார்த்தையின் மீதும் நம்பிக்கை வைக்காமல் நான் வேறு எதன் மீது நம்பிக்கை வைக்க முடியும்? எனக்கு என்னை விட உன் மீது தான் நம்பிக்கை அதிகம். அதனால்தான் நீ எதை சொன்னாலும் நான் பரிசீலனை செய்யாமல் அதை முழுவதுமாக நம்புகிறேன் என்றான் அர்ஜுனன். அர்ஜுனன் அப்படி சொல்லியதும் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த ருக்மிணியை பார்த்து அமைதியாக சிரித்தார் கிருஷ்ணர். ருக்மிணியும் கிருஷ்ண பகவான் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்தவர் போல் தலையசைத்தார். பிறகு அர்ஜுனனுடன் இன்னும் சிறிது நேரம் பேசிவிட்டு அவனை வழி அனுப்பி வைத்த கிருஷ்ணர் ருக்மிணி அருகில் வந்து, இப்பொழுது புரிகிறதா ருக்மிணி? அர்ஜுனன் என் மீது வைத்திருக்கும் இந்த நம்பிக்கைதான் அவனை எப்பொழுதும் என் மனதில் மிகவும் நெருக்கமாக வைத்துள்ளது என்றார் கிருஷ்ணர். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.